12 மணியை தாண்டிட்டா போதும். சரிங்க. எங்க இடத்துக்கு யாராவது வந்துகிட்டே இருக்கிறது பொழப்பா போச்சு. அவர் வாட்ச்மேன் வேலை பார்க்கறே பொழப்பா போச்சு. அப்படிங்களா? யார் நீங்க? எனக்கு சொந்தமான தேடி வந்திருக்கேன். இந்த இதா அது உங்கது, என்னது கிடையாது. சொந்தமானது. என்னது? 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 அதே என்னது அப்படின்ட்டு அதுதே என்னதுன்றல ஒன்னது கிடையாதுயா. என்னதுயா? ஏங்க உங்கதே என்னதுங்க? ஒன்னதுல என்னதுன்ற அப்புறம் என்ன என்னன்னு உங்கதுதான். சரி, அது என்னதுன்னு. ஓ, என்னதுன்னு கேக்குறியா? எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்த மானது. மானு மானு மானு. ஓ, மானு 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 மானு. அப்போ உங்களுக்கு சொந்தமான அது சொந்தமானது. அப்போ நீங்க எங்க இடத்துக்கு மானம் கெட்டு வந்திருக்கீங்க. மானம் கட்டி எவனாவது வருவியா? நான் மானம் கேட்டு வந்திருக்கேன். மானம் கேட்டு? ஆமாங்க. இங்க நாங்க வியாபாரமா வாங்குறோம். நீங்க வியாபாரம் பாக்குறீங்க, நான் ஒண்ணும் சொல்லலையே. மானிங்க இருக்கா? மானிங்க இருக்கு. நீங்க பாத்தீங்களா? இருக்கறனால வந்திருக்கேன். பிடிக்கிற நேரத்துல தடுத்துறீங்க நீங்க. தாடப்பா இல்லனாலும் நான் தடுக்கல, அவர் புடிச்சிருப்பாரு. சொன்னா நீங்க கேளுங்க. என்ன 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 அரட்டுறீங்களா? உங்க சௌரியமான்றே. மானிங்க இல்ல, மானி இருக்கு. உங்க உடையெல்லாம் பார்த்தா சரி ஏதோ பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. தெரியுதுல? நீங்க ஈண்டு சொன்னா சரி 150 மானு கூட உங்க மடியில வந்து விழுங்க. உண்மைதான். ஆனா காட்டுக்குள்ள திற மானை போய் துரத்தி வந்திருக்கீல. சரி, உங்க கொஞ்சமாவது இது இருக்க. எத்தனையோ மாடு இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மான் இந்த மான் தானே. மானை உங்களால பிடிக்க முடியுமா? மானை பிடிக்கிற தெம்பு இருக்கிறாங்க. ஏங்க மானு என்ன ஓட்டம் ஓடிட்டு போகுது. உங்களை பார்த்தா செம்பரி குட்டி கூட பிடிக்க முடியாது. பாருங்க, முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம்டா. சரி, அப்புறம் என்ன பிடிக்க முடியாதா? அப்போ மானை பிடிச்சிருவீங்க. நான் கேக்குறேன், என்ன இவ்வளவு வீம்பா பேசுறீங்க நீங்க? ஏங்க அப்படித்தான் பேசுவேன். இங்க பாருங்க, நீங்க வேற யார்ட்டையும் பேசிக்கீங்க. என்னையா என்கிட்ட வந்து வீம்பா பேசுறீங்க அர்த்தம்? இப்ப என்ன உங்க பிரச்சனை? சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இப்ப சொல்றேன். என்ன சொல்றீங்க? மான் இங்க தான் இருக்கு. மான் இருக்கு? ஆமா, மான் இருக்குடா. கொடுங்க. உனக்கு தர முடியாது. தர முடியாதா? தர முடியாது. தர முடியாது. ஏய், குத்துன தர முடியாது. என்ன அதுக்கு பேரு? தர முடியாது என்ன பேரு? திமிரு அப்படின அர்த்தம். திமிரு இது. திமிரு. இங்க இருக்கிறவங்க எல்லா பேரும் மடப்பறம் காலியாத்தாலுக்கு பாயாத நடந்து போறது உண்மைனா? சரி, உண்மைதான். அதனால என்ன? அது திமிருதே. அப்படியா? அப்ப திமிரு. ஆக மான் இருக்கு, தர முடியாது. திமிரு முடியாது. ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன? நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன? வீட்டை விட்டு பிறப்பில்லையே எங்க அண்ணன் சொன்னாரு. என்ன? எந்த அண்ணன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? டே மற்ற நாள் மாதிரி இல்லாம இன்னைக்கு கும்பலாங்குளத்துக்கு போகையில ரொம்ப பொறுமையா போயிட்டு வரான்னாரு. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அண்ணே அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, ஒண்ணுமில்லடா, நீ வேட்டைக்கு புறப்புற நேரத்துல கொஞ்ச நேரத்துல அப்படின்னு படுத்திருந்தேன். யாரு கூட? டாய். சரி, ஒரு அசதியில படுத்திருந்தேன். ஓ, ஒரு கனவு. என்னென்ன கனவு அப்படின்னு கேட்டேன். நல்ல கனவுண்டா 4 பேர்ட்ட சொல்லலாம். சரி, நான் கேட்டது கெட்ட கனவுனாரு. சும்மா சொல்லுங்க என்ன. அப்பதான் சொன்னார், ஒண்ணுடா, நீ இன்னைக்கு வேட்டைக்கு போற மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரக்கு இருக்கேன், உன்னை வழிமறிச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுவேன். அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் தெரியுமா? ஆம்பளை மாதிரியும் இல்லாம பொம்பளை மாதிரியும் இல்லாம இருப்பான். புலி நிறத்துல துணி போட்டிருப்பான், கையில கம்பு வச்சிருப்பான், தலையில மயிர் சொல்லியிருப்பான். அவன் தேவையில்லாம பேசி நீ கோவப்பட்டு கையில வச்சிருக்க அம்ப வச்சு அவன் வாயிலேயே குத்துறது மாதிரி கனவு கண்டா. பார்த்து போயிட்டு வாடா. நீங்க அண்ணன் சொன்னாரு, அடையாளம் சரியா இருக்கு, ஒழுக்கமா பேசிக்க. எங்க மாமாவும் ஒரு விஷயம் சொன்னாரு. உங்க மாமா என்ன சொன்னாரு? மரக்குளத்து மாமா சொன்னாரு. மரக்குளத்து மாமாவா? யார்? தோல் ராமரா? ஆமா, ராமரேதான். டே மாப்பிள்ள, காட்டுக்கு வேட்டைக்கு போற. சரி, உன் காவல இடைஞ்சல் பண்ற விதமா யாராவது புழு துணியில ஊதா நிறத்துல ஊதா துணியில சரி பாசியா தொங்க விட்டுக்கிட்டு கையில தோசை கரண்டி மாதிரி ஒரு சாமானா தூக்கிக்கிட்டு சரி இதுதான் அம்புன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வெட்டியா பேசுவார். சரிங்க, உன் காவலை கெடுக்கிற விதமா கெடுத்தா சரி கவட்டையில பாஞ்சிருந்து இருக்காரு. நீங்களா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேக்குறேன், அது என்ன உங்க மாமா கனவுல இந்த பாசி இல்லாம வந்துச்சு? ஏன் உன் நுண்ணே கனவுல என் கையில கம்பு மண்டல இருக்கிற இது மயிறு வர்றப்ப எங்க அண்ணன் கனவுல இதுதான் பட்டுக்குதா? சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? தர முடியாது. தர முடியாதா? முடியாது. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் மானை புடிச்சுக்கிறேன். அப்படியே குத்துறே. அப்புறம் என்னையா? அப்புறம் என்ன அப்படி பேசிக்கிறீங்க? என்ன ஒரு மானத்தோடி வருவாரோ நாங்க ஓட்டோனே குடுக்கணுமா? ஏன் என்னவா? மானு மானுன்றீங்களா? ஆமா, நீங்க தேடின மான் ஆம்பள மானா பொம்பள மானா? பெண்மான். அது பொம்பள மானு தான் அப்படின்னு எதை பார்த்து கண்டுபிடிச்சீங்க?
ஏன்டா லூசு போல என்னடா நீ கேக்குற சொல்லு. இது ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு சபாசு. எப்படி பாத யாத்திரை வர்றப்போ உங்ககிட்ட சோறு வாங்கி திங்கிறாங்கன்னு பாப்போம். சொல்லு. சரி. ஆக பெண்மான்னு எதை பார்த்து கண்டுபிடிச்சு பண்றீங்களா? ஆமா. இப்ப நான் கேக்குறேன், நீங்க ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளையா? ஆமா. கிடையாது. எதை வச்சு சொல்றீங்க? என்னதா ஆம்பளை பிள்ளைன்னு எதை வச்சு சொல்றீங்க? எல்லாம் இருக்கிறத வச்சு தான் சொல்றாங்க. கிடையாது, நீங்க பொம்பளை பிள்ளை. ஏங்க நான் ஆம்பளை பிள்ளை. எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க பொம்பளை பிள்ளை. ஏங்க நான் ஆம்பளை பிள்ளை. சொன்னா கிடையாது, பொம்பளை பிள்ளையா? ஏங்க நான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க. நீ பொம்பளை பிள்ளை ஏன் சொல்றேன்? நீ யாருக்கு பிறந்த? எங்க அப்பாவுக்கு. உங்க அப்பாவுக்கு எதுல பிறந்த? இதுல வரந்தாங்க. அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்தாத்தான் பிள்ளை வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்தாங்களா? ஆமா. பாதி பாதியாவா? இல்ல. அப்புறம் பெத்ததுங்க அம்மா. உங்க அம்மா தானே? ஆமா. உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா? இது என்னங்க எங்க அம்மா பொம்பளை தான். பொம்பளை தானே? ஆமா. பொம்பளை பிள்ளை பெத்தா? பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை. ஓ இப்படி நான் பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை நீங்க. சரி நான் பொம்பளை பிள்ளை தான். சரிங்க. பொம்பளை பிள்ளையாவே கூட இருந்துட்டு போறேன். சரிங்க. பார்த்தா நல்லவரா தானே தெரியும். சரிங்க. ஒரு மானை பிடிக்கவே திறமை இல்ல. என்கிட்ட வந்துட்டு மானை கூட்டினா இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம். பாருங்க, திறமில்ல தெம்பில்லை நீங்க பேசக்கூடாது. சரிங்களா? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சரியா? சாப்பிடு கொடுத்து என்ன அனுப்பிடுவீங்க? என்ன அனுப்பிடுறீங்க? வேடுவரே என்னது? என் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆறாவது எனக்கு என்ன என்ன சும்மா தேவலாம மானு 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 வர்ற ஒரு கழுதையை தேடி போ. கழுதையை நீ தேடி போ. ஒரு நாயை தேடி போ. நாயை நீ தேடி போ. மானவே தேடி வரணுமா? அப்ப மானத்தை தேடி வருவாங்க, அப்புறம் எதை தேடி வருவாங்க? சரி மானை கெட்டு போட்டு உமக்கு வளர்க்கும் போது இடம் இருக்காயா? இடம் இருக்கான்னு எனக்கு யாரை பத்தி சொல்ற? யாருக்கு இடம் இல்லைன்றியா? இந்த உலகமே என்னுடைய இடம் தான். முதல்ல தெரிஞ்சுக்க. மானுக்கு வாங்கி போட தீனி வாங்க உனக்கு காசு இருக்காயா? யாருக்கு? எனக்கா? உனக்கு தெரியுமா? இன்னொரு மானை வச்சிருக்கேன். இன்னொரு மான் வீட்டுல வச்சிருக்கேன். அப்ப ஏற்கனவே ஒரு மான் இருக்கு. மான் இருக்குல்ல? அப்ப இந்த மானையும் பிடிச்சு போணும். இதையும் கூட்டி கொண்டு சென்னைக்கு தப்ப விடுவீங்களா? அப்படி இல்லையா? அங்க இருக்கிறது பெண்மான் தான். பொம்பளை மானும் பொம்பளை மானு என்ன? ரெண்டு அக்கா தங்கச்சி அது பாட்டுக்கு இருந்துட்டு போதியா, உனக்கு என்ன? அப்போ ஒத்துழைக்கிறதுக்கு அதனால அந்த மான வளர்த்தவே இந்த மான வளர்க்க தெரியாது எனக்கு. ஒரு மானா இருந்தா ஒத்தையில இருக்கு. துணைக்கு துணையா இருக்கட்டுமே. துணைக்கு. ஆமா ஆமா. இவ்வளவு நல்லவரா நீங்க? ஆமாங்க ஆமாங்க. பரவாயில்லைங்க. சரிங்க. இப்பேற்பட்ட நல்லவருக்கு ஒரு மானை கொடுக்கலாம். ஆனா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எங்க காட்டுல திணைப்புணத்துல நாங்க விதை விதைச்சிருக்கோம். சரிங்க. திணை விதைச்சிருக்கோம். திணை விதைச்சிருக்கீங்க. எள்ளும் தினையும் 70 நாள் 70 நாள்ல விதை விதைச்சோம்னா அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா இலச்சவை எல்லாம் போடுறானே, வளர்த்திய வாழை போடுங்க. சரிங்க. இன்னைக்கு 69வது நாள் வந்துருச்சா? விடிஞ்சா 70வது நாள் அறுக்க போறீங்களா? நாங்க அறுக்க போறோம். இது வரைக்கும் நீங்க அறுக்கலையா? அறுக்கவே கிடையாது. இனிமே தான் அறுக்கவா? இனிமே. சரி. இவ்வளவு நாளா வராத ஒருத்தர் சரிங்க அறுக்க போற நாள்ல சரிங்க மானு எங்க திணைக்குள்ள வந்துச்சுனீங்களே, எங்க திணையில சொனை இருக்கும். சரி இருந்து போது உங்க மானு இதுல குதிச்சுனா குத்தும். இங்க பாருங்க, மானை விரட்டுற பொழுது ஓடுது. சொனையை பாப்பாங்க. ஒரு மனிதன் வெட்ட போறவன் ஓடுறவன் முள்ளு பாப்பானா முடி பாப்பானா ஏதாவது பாப்பானா? உயிரை காப்பாத்தன் தாண்டணும் தனியா பாப்பேன். அப்படியா? அந்த மாதிரி எவன் உள்ள ஓடி இருக்கு. சரி விடுங்க. சரிங்க. ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டை சொல்லிருக்காங்கல்ல. ஆமா. அப்போ உழைச்சவே எதை திம்பியா? ஐயா என்னது உழைச்சவே எதை திம்பியா? பாடுபட்டவன் சோத்த திம்பியா. பள்ளத்தை இறைச்சவன் மீனை திம்பியா. சும்மா இருந்தவன் திம்பியா. டாய் என்ன பேசிக்கிருக்க? அதே தின்றாங்க. சரி என்ன சொல்ல வரீங்க? சரி பொழைச்சு போங்க. மான தர்றேன். மான தர்றீங்களா? எந்த ஊரு நீங்க? என்னுடைய ஊரா? இந்த உலகத்துல பெரிய உயரமான ஊருனா எங்க ஊர் தான். என்ன இமயமலையில இருக்கு? எங்க இருந்து வேணாலும் எங்க ஊரை பார்க்கலாம். இங்க இருந்து பார்க்கலாம். இங்க இருந்து ரொம்ப பக்கம். எப்படி? அதான் தெரியுது பாருங்க. என்னது? அந்த தெரியுது பாருங்க. என்ன கோபுரம் தெரியுது? அதுக்கு நேரம் மேல இருட்டா தெரியுது. மலை 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 ரெண்டு மலை, ஒரு பெரிய மலை இன்னொரு சின்ன மலை தெரியுதா? இதுக்கு நேரம் மலை மலை ரெண்டு மலைக்கு அருகில தண்ணி திரு 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 வடியுது பாருங்க. விடிய காலம் இந்த தண்ணி பொய்யாடா. ஊரை சுத்தி சீமக்கரலையா தான் இருக்குது. மழை இருக்குன்னா நான் எப்படி நம்புறது? தெரியுதா தெரியலையா? போயா ஏயா நீங்க சொல்றத மட்டும் நாங்க நம்புறோம். என் வாயில பொய்யே வராது. நாங்க சொல்றத மட்டும் நீங்க நம்ப மாட்டீங்களா? என்ன போய் சொல்ற? நீ சொல்ற நம்புறோம். நான் என்ன போய் சொல்றேன்? இது பேர் என்ன? இது வந்து எங்க வேலூர் மலை. மலையில நாங்க நம்புறோம்ல. இதுக்கு பேர் என்ன? எங்க அப்பா நம்பிராச கண்ட ஓட்டு வீடு. வீடு. அது வீடா? பொது கழிப்பற மாதிரி இருக்கு. பாத்தும்பு. சரி இந்த வீடு கட்டது யாரு? கொத்தனார். கொத்தனார் தானே? கீழ்றாங்க பால்பாண்டி கொத்தனார். பால்பாண்டி கொத்தனார் கட்டனார்ல. அத கட்டுனது இந்த யார் வீட்டுக்கு சொந்தம்? உங்களுக்கு தானே சொந்தம். அப்ப வீடு உங்க வீடு தானே? எங்க வீடு? நான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு வழி இல்லையா, வக்கு இல்லையா, தெம்பு இல்லையா, திராணி இல்லையா? கட்டுன வீட்டுக்கு கதை ஓடல.
நாங்க ஏன் கதவை ஓடல? ஏன் போடல? யாராவது வந்தா சரி. வீட்டுல ஆளுகள் நினைக்க கூடாது. அதான் திறந்த மணிக்கவே கிடக்கும். திறந்த மணிக்கே இருக்கீங்க. ஆமா. இது என்ன கொக்கா வாத்தா? கொக்கு வாத்து. கொக்கா வாத்தா? கொக்கு வாத்தா கொக்கா. கொக்கு. தண்ணி எந்த நேரம் வருமா? தண்ணி எங்க ஆத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நாங்க நம்புறோம்ல. எங்க மலை மட்டியா நம்ப மாட்டேன்றீங்க. ஐயா நல்லா பாருங்க. சரி. நான் வீட்டை கண்ணுல காட்டுறேன். சரி. மலைய கண்ணுல காட்டுறேன். சரி. ஆத்த கண்ணுல காட்டுறேன். சரி. ஆத்துக்கு நடுவுல வாத்த கண்ணுல காட்டுறேன். சரி, சரி, சரி. கொக்க காட்டுறேன். இம்புட்டு காட்டுறேனே. சரிங்க. நீ வெறும் கோவரத்தை தான் காட்டுற. எப்ப நீ எல்லாத்தையும் காட்டுறீங்கல்ல, இது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். ஆனா எங்க மலை யார் கண்ணுக்கு தெரியும் தெரியுமா? ஏன்? யார் கண்ணுக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எல்லாரும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்? யார் கண்ணுக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஒருவனுக்கு ஒருத்தியாக நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு பொய் பேசாமல் எவன் வாழ்கிறானோ அவங்க கண்ணுக்கு அந்த மலை தெரியும். யார் கண்ணுக்கு தெரியாது? அடுத்தவன் முண்டாட்டி அனுபவிக்க நினைக்கிறது, அடுத்தவன் சொத்து அனுபவிக்க நினைக்கிறது, கொலை கொள்ளை கற்பழிப்பு, முறதவரி எவன் மாமியால வச்சிருக்கானோ அவன் கண்ணுக்கு மலை தெரியாது. இப்ப பாரு, ஆத்தாடி முரட்டு மலையாவில் இருக்கு. பெரிய மலையா இருக்கியா? இப்ப மலை தெரியுது. அந்த மலையா அந்த மலை உச்சியை பாருங்களேன். எறும்பு வாயில ரேஷன் கடை அரிசி எல்லாம் வச்சுட்டு போகுது. ரேஸ் அரிசி தூக்கிட்டு போதா? ஆமா. எவன் ஒண்ணு ரேஷன் அரிசி தூக்குற, அது தூக்குறதுன்னு. அப்படியா? இப்ப நீ காலையில எத்தனை போய் சொல்ற? நான் சொல்லலட்டா மாமியால நொட்டு வேணும். அப்ப மலை இருக்குன்ற. சரிங்க, அந்த மலைக்கு சொந்தக்காரன் பேர் என்ன? வெள்ளிமலை. வெள்ளிமலையா? ஆமையா? ஏங்க என்ன வெள்ளிமலை சொல்லியிருந்தா நான் முன்னாடியே சொல்லிருப்பேன். வெள்ளிமலைன்னு சொன்னா என்ன பண்ண போற நீ? எங்க சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க. யாரு? வெள்ளிமலையில. அம்மா உங்களுக்கு. அம்மா அங்க போயா நீ வேற யாரு எங்க போய் சொந்தக்காரங்க இருக்காங்க? என் மாமனே அந்த ஊர்ல இருக்காப்ல. ஓ மாமன். என் மாமா தான் அந்த ஊர் பிரசிடண்ட். மாமன் பிரசிடண்டா? ஆமா. மாமன் வெள்ளிமலையில இருக்காரா? வெள்ளிமலை. ஓ மாமன் பேர் என்னையா? சடைய வேடுவர். உங்க அத்தை பார்வதி வேடுவச்சி. பிள்ளைகள் இருக்கா? 3 மச்சினீங்க. ஆம்பளை பையன் எத்தனை, பொம்பளை பையன் எத்தனை? மொத்தமே ஆம்பளை பையங்க தான். 3 பேரா? ஆமா. பேரு? மூத்த மச்சின தொந்தி. தொந்தி வேட. இளைய மச்சின நேத்து அவருக்கு பிறந்த நாள். ஆமா, ஹாப்பி பர்த்டே. சரி சரி சரி. இளைய மச்சின மணிகண்ட வேட. நடுவுல இருக்கிறது கொஞ்சம் சுழி பிடிச்சவன். அப்படியா? ஆமா. அவன் பேரு? அவர் வேறுதான் குத்து கொமரப்பேன். சரி. என்ன யாருன்னு தெரியல. நீ யாருன்னு தெரியல, எனக்கு என்ன தெரியும்? என்னை தெரியல, நல்லா பாரியா? போயா. தெரியலையா? நீ யார்? அந்த எனக்கு என்ன? இப்ப நான் சொல்லட்டுமா? என்ன? நீங்க யாரு நான் சொல்றேன். நான் யாருன்னு உமக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி தெரியும்? உங்க அப்பா பேர் நம்பி. ஆமா. அப்படின்னா உங்க ஆத்தா, உங்க ஆத்தா. ஏய், உங்க ஆத்தா நங்கே பவனி. ஆமா. நீ 7 பேரு. ஆமா, 7 பேரு. நீ வீரத்தேவன். ஆமாங்க. உன் தங்கச்சி வள்ளி. ஆஹா. போயா. இப்பதான் எனக்கு புடி வருது. நீ யாருன்னு எனக்கு தெரியாதாங்க. தெரிஞ்சு போச்சு. சொல்லு பாப்போம். நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரியுது? நேத்து ரேஷன் கார்டுக்கு பேர் சேர்க்க வந்த ஆள் நீ தானே? டாய், பேர் சேர்க்க வந்தாளா? குடும்ப பேரும் சரியா சொல்ற? அப்படி இல்லையா? 2 கிலோ பருப்பு கூட சேர்த்து போடுறேன். டாய், என்ன யாருன்னு தெரியலையா? உங்க அம்மா இருக்காங்கல்ல, நங்கை மோகினி. ஆமா. எனக்கு சொந்த அத்தை. என்ன? எங்க அத்தையை நம்பிராஜன் உங்க அப்பனுக்கு கட்டி கொடுக்கிற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். ஆமாங்க. அப்ப நீங்க எல்லா பேருமா சேர்ந்து சோத்துக்கு என்ன பண்ணீங்க தெரியுமா? இல்லையா? அவளை கஷ்டத்துல எல்லாரும் அப்படியே வெள்ளிமலைக்கு வந்து உட்காந்து திண்டு எங்க சொத்தை பூரா அழிச்சு விட்டு இனிமே மச்சின வீட்டுல இருக்கிறேன்னு அன்னைக்கு கிளம்பி எல்லாரும் வந்துட்டீங்க. என்னையா? அப்படி எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கையில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கருப்பாயி மக ஒரு உள்ள இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா, கருப்பாயி மக வீராயி ஊழமுக்க வடிச்சுக்கிட்டு மூக்கெல்லாம் நக்கி தின்னு. ஐயோ, குளிக்கவே மாட்டா. ஆனா நீ ஒரு விளங்காத அழியா. அந்த பிள்ளையும் அவங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போற நேரம் பார்த்து நீ அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளை அவங்க ஆத்தாட்ட சொல்லி அவங்க ஆத்தா பெரிய விளக்கமா தெரிஞ்சு வந்து உன்னை தலையிலேயே அடிச்சுச்சே, ஞாபகம் இருக்கா? வந்துருச்சுங்க, ஞாபகம் வந்துருச்சுங்க. விளக்க மாத்திர அடிச்சா சொன்னா தான் ஞாபகம் வரும். அவங்க ஆத்தா விளக்க மாத்தா கொண்டடிக்கிறப்ப நீங்கள் நானும் ஒரு சந்துக்குள்ள ஓடணுமே. திட்டு ஓடணும். அப்ப கூட குறுக்கப்படுத்திருந்த நாயோட வாழை நீங்க மிதிச்சு போட்டீங்க. சரியா சொல்றியா? அந்த நாய் கூட கோவப்பட்டு உங்க குண்டியில அடிச்சு வச்சுச்சே. தலும்ப காட்டுங்க. டேய் போயா. அப்பனா நீங்க எங்க அத்தை மயன். ஓ மச்சிரனியா? எங்க மாமே மயன். ஆமையா? அப்பனா நீங்கள் நானும் இன்ன இருந்து பங்காளி. டேய் இந்தயா டேய் நீ நானும் அத்தை மயனா மச்சிர வேணுமியா? பங்காளி. மச்சிரன்ற பங்காளி சொன்னா கேளியா? மச்சிர வேணுமியா? அத்தை மயன் மாப்பிள. சரி, மாமே மயன் பங்காளி. அத்தை மயனாலும் மாமே மயனாலும் மச்சிரந்தையா.
அப்படியா? ஆமா. இப்ப மச்சுனனா? டேய் மச்சுனன். சரி மச்சுனனே. மைத்துனன். மைத்துனனே. ஒரு மச்சுனன்றால உண்மையை சொல்றேன். என்ன சொல்ல வரீங்க? உங்க மேல சத்தியமா சரியா சரியா சரி. எங்க இடத்துல மானும்ல மயிரும்ல வீட்டுக்கு போ. ஏய் இந்தையா ஏய் என்னையா என்னையா அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? மச்சனா போய் சொல்லுவானா? ஆமா சத்தியமா மானு இல்ல மச்சான். மானு யார் சொன்னா? நீ நானே 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்க மானு மானு. மானு சொன்ன பொய். பொய்யா? மலைன்னு சொல்லல அதுவும் பொய். தேடி வந்தது. என்ன தேடி வந்தது? என்ன தேடி வந்தது? நான் சும்மா விட்டாலே வருவேல நீ ஏன்? உன் தங்கச்சி தான். ரெடியா கையா? என்னையா? தங்கச்சியா? ஆமையா? என் தங்கச்சி வள்ளியா? வள்ளியத்தான் தேடி வந்தேன். நீ தானே சொன்ன சரியான நேரத்துல வையா என் தங்கச்சியை கட்டித்தரேன்னு சொன்னீல. இவ்வளவு நாளா நீ வந்ததை கூட விட்டுலாம். சரி இன்னைக்கு தாயா பொருத்தமான ஆளை தேடி பொருத்தமான ஆள் வந்திருக்க. அப்படியா? எப்படி சொல்றீங்க? மச்சனே என் தங்கச்சியை கேட்டு நிக்கிறீங்க. ஆமாங்க மச்சான். என்னையா? கட்டிக்கீங்க மச்சான். பொம்பளை பிள்ளை யாரு? அதானே மச்சனே மாமனை கட்டி கொடுக்கத்தானே. அதானே. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என் தங்கச்சியை நீங்க முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளையில பாத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? மச்சான் சிறுசா இருக்கிறப்ப உன் தங்கச்சி மூக்க வடிச்சுக்கிட்டு தெரியும். பாவடை கூட சரியா கட்ட தெரியாது. ஆமா. ஒரு நாள் கூட நீ நானுமா சேர்ந்து உன் தங்கச்சி கூட்டு போனோம்ல. டேய் மூக்க சிந்தி பாவடை கட்டி விட்டோம்ல. ஞாபகம் மாதிரி பேசாதயா. அந்த மச்சான் எனக்கு சரியா ஞாபகம் இருக்கு. மச்சான் சிறு பிள்ளைக்கும் பெரு பிள்ளைக்கும் வித்தியாசம் மாறு மச்சான். அப்படியா? பாத்துக்கங்க. அதனால என்ன? நீங்க சரியா மட்டும் என் தங்கச்சியை கணிச்சு சொல்லிட்டீங்கன்னா சரி பொண்ணு உங்களுக்கு இங்கனே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் மச்சான். அப்படியா? கண்டுபிடிச்சிருவேன். ஆனா மாத்தி சொன்னீங்கன்னு ஓயா எனக்கு தெரியுமியா?